வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் மாதம் 26, 27 சனி ஞாயிறு அன்று 2 நாட்கள் இருத்தலியம் குறித்த வகுப்புகளை மதுரையில் நடத்துவதாக இருக்கிறோம். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்கள் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம். இந்த 2 நாள் பயிற்சி வகுப்புகளில் எக்ஸிஸ்டென்சிசம் குறித்த ஒரு பேக்ரவுண்ட் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். அது தவிர ஜான் பால் சார்த்தர் குறித்தும் ஃப்ரெட்ரிக் நீட்சே குறித்தும் விளக்கமாக வகுப்புகளில் விளக்கப்படும், விவாதிக்கப்படும். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் குறித்து அறிய விரும்பும் நேயர்கள் அல்லது அறிந்த நேயர்கள் மேலும் அறிய விரும்பினால் இந்த வகுப்புகளில் நீங்கள் வந்து இணையலாம். இந்த வகுப்புகள் நடத்துவதற்காக கட்டணமும் உண்டு. போன முறை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏனென்றால் கட்டணம் என்றால் அந்த அரங்க வாடகை, அப்புறம் அங்கே மைக் சிஸ்டமாக நம்ம வைக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் உணவு, மதிய உணவு, தேநீர் போன்றவையெல்லாம் நாம் வந்து செலவினங்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் இதற்கான கட்டணமாக 1400 ரூபாய் வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். ஏன்னா ரூபாய் 1400 வந்து கட்டித்தான் இந்த வகுப்பில் வந்து சேர முடியும். விருப்பமுடைய நேயர்கள் வந்து நாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சா போதும். உங்கள் பெயர்களை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்ய விரும்பினாக்க இமெயில் மூலமாக கூட பதிவு செய்யலாம். அதற்கான இமெயில் ஐடியை நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். விருப்பமுள்ள நேயர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சமீப காலங்களில் தமிழகத்திலே தமிழர்களுடைய பண்பாட்டு பெருமை குறித்தும் மெய்யியல் பலம் குறித்தும் அதனுடைய பல்வேறு சிறப்பு தன்மைகள் குறித்தும் நிறைய உரையாடல்கள் நடப்பதை நான் கவனிக்கிறேன். நிறைய சேனல்ஸில், பொது வெளிகளில், சோஷியல் மீடியாவில் இது குறித்து வந்து கருத்துக்களை வந்து நிறைய நண்பர்கள் வந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது வந்து ஒரு தமிழருக்கான அடையாளம் சார்ந்த உரையாடலாகவும் இருக்கின்றது, அல்லது தமிழருடைய பெருமைகளை வந்து பிரகடனம் செய்வதாகவும் இருக்கிறது. நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா? இதன் அடிப்படையில் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வந்து திருப்பியும் வந்து இந்த பண்பாட்டு வெளிக்குள்ளே போய் அதனுடைய அருமை பெருமைகளை நாம் பேச வேண்டியிருப்பது காலத்தினுடைய ஒரு தேவையாக மாறியிருக்கிறது. இதில் எனக்கு தோன்றிய விஷயம் என்னவென்றால், உண்மையான தேடலோடு தமிழர் பண்பாட்டையும் மெய்யியலையும் அறிந்து கொள்ள முயல வேண்டும் என்பதுதான். எதுக்காக இதை சொன்னால், உண்மையான தேடல்னு சொல்கிறனாக்க சில பேர் வந்து மேம்போக்கான சில நுனிப்புல் மேய்ந்து விட்டு அதன் மீதாக தங்களுடைய கொஞ்சம் கற்பனைகளை சேர்த்துட்டு அது ஒரு மாதிரி தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற ஒரு துணியில் வந்து மார்த்தட்டி கொண்டு பல இடங்களில் பேசுறது பார்க்குறோம். இம்மாதிரியான ஒரு மார்த்தட்டல்கள் வந்து நம்மளை வந்து எங்கேயும் அழைத்து செல்லாது. அது வந்து ஒரு வேடிக்கையான நிகழ்வாக மட்டுமே மாறிவிடும் ஆபத்து இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு ஓப்பன் மைண்டரோட, வெளிப்படையான மனதோட எல்லா தரவுகளையுமே வந்து சீர்தூக்கி பார்த்து, இந்த வரலாற்றையும் சற்று இணைத்து பார்த்து, நம்முடைய பண்பாட்டு அசைவுகள் எப்படி இருந்திருக்கின்றன என்பது குறித்தும் நாம் யோசித்தோம் என்றால் தமிழருடைய அந்த உண்மையான மாண்பு அல்லது சிறப்பு தன்மையை வந்து நம்மளால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சரியாக சொல்ல முடியும் அல்லது நிலைநாட்ட முடியும். அதற்கான தேவையும் கூட இருக்கின்ற ஒரு சூழல் வந்துவிட்டது. எப்பயுமே இந்த ஒரு பண்பாட்டு மோதல் என்பது வந்து தென் தமிழகத்திற்கும் பிற இந்திய பகுதிகளுக்கும் வந்து மறைமுகமாக வெவ்வேறு டைமென்ஷன்ஸில் நடக்கிறத நான் பார்க்குறேன். சாதாரண மக்கள் இது குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை. அவர்கள் வந்து எப்பொழுதும் போல தங்கள் வாழ்க்கைக்குரிய அந்த போராட்டத்திலேயே நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஆனால் புறவெளியிலே நடக்கின்ற இம்மாதிரியான மோதல்களும் அல்லது இம்மாதிரியான சில சிக்கல்களும் வந்து அவர்கள் வாழ்க்கையையும் பாதிக்கத்தான் செய்கிறது. அவங்க வந்து போயிட்டே இருக்க முடியாது. அவங்களுடைய ரெகுலர் லைஃப்பை வந்து அது கண்டிப்பாக வந்து நீண்ட காலத்தில் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அபாயமும் அதில் இருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த வகையில் யோசிக்கும்போது தான் நாம் வந்து ஏற்கனவே ஒரு சில காணொளிகள் வந்து தமிழர் தத்துவ மரபு குறித்து பதிவு செய்திருக்கிறோம். நிச்சயம் ஒரு 3-4 காணொளியாவது கண்டிப்பாக இருக்கும். நான் யோசித்து பார்த்தது என்னவென்றால், என்னுடைய தேடலுக்கு உட்பட்ட வகையில் இம்மாதிரி இந்த தத்துவ மரபை புரிந்து கொள்வது, தமிழருடைய மெய்யியல் வரலாற்றை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த தமிழர் மெய்யியல் என்று ஒன்று இல்லவே இல்லை.
தமிழர் ரொம்ப இயல்பானவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் ஃபிலாசபி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பிரிவினரும் இருக்கிறத பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் நான் நண்பர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் அதை தெளிவாக புரிந்து கொள்வது தேவையாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடுனாக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெனட்டிசிசத்தில் போய் மாட்டிடுவோம். ஃபெனட்டிசிசம்னு சொன்னாக்க ஒரு 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 இன வெறி மாதிரியான ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும். தமிழுடைய பெருமையை அறிய வேண்டும் என்ற அரிய தருணத்தில் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த அந்த கோட்பாடை நசித்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சமும் அவ்வப்போது எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இன்றைய காணொலியை தமிழர் மெய்யியல் மரபு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பது குறித்து ஒரு சிறு முன்வைப்பாக நான் பேச விழைகிறேன். அப்படி பேசும்பொழுது சில சில புத்தகங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன், அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். அவையெல்லாம் இன்னும் உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். அவைகளில் இருப்பவையெல்லாம் மிகச் சரியானவை என்று நான் அத்தாட்சி கூற வரவில்லை. ஆனால் அவையெல்லாம் மிக முக்கியமான பங்களிப்புகளாக நான் கருதுகிறேன் தற்பொழுது. அதில் முக்கியமாக தமிழருடைய வளர்த்த தத்துவங்கள்னு தேவ பேரின்பனுடைய இந்த நூல் பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. வாசிக்காதவர்கள் இதை வாங்கி பயிலலாம். அதே போல் பேராசிரியர் நா. முத்துமோகன் அவர்கள் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது NCBHல போட்டிருக்காங்க. அதுவும் மிக சிறப்பான கட்டுரைகள் கொண்ட ஒரு தொகுப்பாக அது இருக்கிறது. அடுத்த ஒரு நூலை எடுத்து பார்த்தாக்க கணியன் பாலன் அவர்கள், இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப ஆழமானதாக இருக்கிறது. பழந்தமிழர் மரபு குறித்து அவர் எழுதிய மிகப்பெரிய நூல் ஒன்று சிறப்பானதாக இருக்கிறது. அதில் மூலச்சிறப்புள்ள தமிழ் சிந்தனை மரபுன்னு அவர் எழுதியிருக்காரு. அதாவது தமிழ் சிந்தனை மரபுன்னு டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. அதில் மூலச்சிறப்புள்ள தமிழ் சிந்தனை மரபு கணியன் பாலன், இது தமிழினி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாக தோன்றுகிறது. அதே போல் கணியன் பாலன் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு புத்தகம் தொல்கபிலர், தமிழ் அறிவு மரபின் தந்தை. அவர் தொல்கபிலர் என்ற அளவுக்கு போய் அவர் அதை பல ஆய்வுகளை மேற்கொண்டு முன்வைக்கின்றாருங்க. மிக சிறந்த ஒரு நூலாக அது இருக்கிறது. அதே போல் மறைந்துவிட்ட பேராசிரியர் கா. நெடுஞ்செழியனுடைய ஆசீவகம் என்னும் தமிழர் அணுவியம், இந்த நூல் தான் ஆசீவகம் குறித்து ஒரு பரவலான பேச்சை தமிழர்களிடத்தே உருவாக்கியதாக நான் கருதுகிறேன். இந்த நூலும் மிக சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது. அதையும் நீங்கள் வாசித்து தெளிவு பெறலாம். இன்னொரு முக்கியமான நூல் நா. வானமாமலை அவர்கள் தமிழர் பண்பாடும் தத்துவமும் புத்தகம் எழுதியிருக்காரு. இதில் முருகரை பற்றிய கட்டுரை மிக சாலச்சிறந்த ஒரு கட்டுரையாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஆழமான இந்த மானுடவியல் கூறுகளை தமிழகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவலாக கொண்டு சென்றவர் நா. வானமாமலை அவர்கள். எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பண்பாட்டை, ஒரு கல்ச்சரை அப்படின்ற அளவில், அந்த வகையில் வானமாமலையுடைய இந்த புக்கு மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. இது தவிர கோவை ஞானி அவர்களுடைய நூல் ஒன்று இருக்கிறது. அது தமிழியம் தமிழ் தேசியம். அது ஞானி அவர்கள் மெய்யியல் கட்டுரைகள்னு பேர். இது காவியால் போட்டிருக்காங்க. இதில் நல்ல கட்டுரைகளை அவர் கொடுத்துருக்கிறாருங்க. சமீபத்தில் ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. அந்த நூல் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் எழுதிய புத்தகம். அது அறிவீட்டலும் அறிவூட்டலும், சனாதனத்தால் சிதைந்த அறிவு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காருங்க. இது ரொம்ப எக்ஸலண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபிலாசபி எஜுகேஷன். ரொம்ப அருமையான புக்கு. இதை தேர்ட் ஐ பிரஸ்ன்றவங்க வெளியிட்டிருக்காங்க. இதே போல் தமிழர் அறிவியல் மரபு குறித்து பாண்டிச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியினுடைய தத்துவ பேராசிரியர் எங்கள் நண்பர் திரு நாராயணன் அவர்கள் எழுதிய நூல் மிகச்சிறந்த ஒரு நூல். அது தமிழர் எபிஸ்டமாலஜி பற்றி ஃபஸ்ட் டைம் தமிழில் எழுதப்பட்ட நூல். அது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நிறைய நூல்கள் தற்பொழுது கொண்டே இருக்கின்றன. அதில் நண்பர்கள் இவைகளின் அடிப்படையில் தான் என்னுடைய இந்த உரையும் கூட இருக்கப் போகிறது என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். தமிழர் மெய்யியல் மரபு குறித்து நாம் ஒரு ஆய்வு மேற்கொண்டால் அது பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம அதற்கான தரவுகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து சங்ககால இலக்கியமாக இருக்கும். அது இலக்கியங்கள் தான் பெரும்பாலும் வரலாற்றுக்கும் சான்றாக அமைகின்றது, மெய்யியல் பற்றி புரிந்து கொள்வதற்கும் அத்தாட்சியாக இருக்கின்றது. இது தவிர கல்வெட்டுகள் இருக்கின்றன.
இது தவிர வந்து வெவ்வேறு விதமான ஓலைச்சுவடிகள் குறிப்புகள் இருக்கின்றன, செப்பேடுகள் இருக்கின்றன, இப்படி ஓவியங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வைத்து தான் வந்து நம்ம வந்து அந்த வரலாறை வந்து நம்ம வந்து உருவாக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த குறிகள் இருக்கின்றன, குறியீடுகள் இருக்கின்றன. இந்த நமக்கு தெரியும் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் வந்து குறியீடுகள் இருக்கின்றன, கீழடியிலேயும் சில குறியீடுகள் இருக்கின்றன. இந்த குறியீடுகளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைகளை வைத்து வந்து கீழடிக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு மியூசியம் ஒன்று முதல்ல இருக்குது. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியம் வச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த அந்த குறிகள் எல்லாம் பெரும்பாலும் அது வந்து பானைகள் இருக்கின்றன, மாதிரிலாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த குறிகளையும் இங்கே கீழில் எடுத்த குறிகளையும் வைத்து வந்து கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய புத்தகங்களை நம்ம பார்த்துருக்குறோம். திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய புக்கில் கூட இதை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறார். அப்போ இம்மாதிரியான குறியீடுகள் நமக்கு தொன்மங்களில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். தொன்மங்கள் வந்து ரொம்ப தமிழ் பண்பாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றன. அப்போ ஃபிலாசபி என்பது வந்து இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பக்கா உரைநடையாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ணதாக கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஆகையினால பல்வேறு கோணங்களிலிருந்து அதை நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதை நாம் உணர்கிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது 1950 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு ஒப்படைக்கிறாங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலைன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி எழுத சொல்கிறாங்க. இந்தியன் வெஸ்டர்ன் ஃபிலாசபி மாற்றிக்கிறார் அவர். அதை வந்து பெரிய பெரிய அறிவு ஜீவிகளெல்லாம் அழைச்சி பேராசிரியர்லாம் வைத்து ஒரு 2 வால்யூம் தொகுத்து வெளியிடுறாங்க. அந்த வால்யூமை கூட தமிழில் மொழிபெயர்த்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினர் வந்து வெளியிட்டார்கள். அப்போல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடச்சிது அந்த புத்தகம். ஆனால் இப்பொழுது அது அவைலபிளான்னு எனக்கு தெரியல. அது பழங்காலத்து இந்திய தத்துவங்கள் குறித்து க்ளீனாக வந்து ரொம்ப அழகாக அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அற்புதமான 2 வால்யூம். அது நண்பர்கள் கிடைக்குமானால் அதை வாங்கி படியுங்கள். அப்போது வந்து ராதாகிருஷ்ணன் ஃபீல் பண்ணுறாருனாக்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃபிலாசபியை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணல. அது வந்து நிறைய முன்னால் மேற்கத்திய அறிஞர்கள் தான் வந்து இங்கே வந்து எழுதுகிறாங்க, ஃபிலாசபி பற்றி பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற பல்வேறு பண்பாட்டு கூறுகளை பார்த்து வியந்தும் சரி அதை ஆராயத் தொடங்குகிறார்கள். அதுதான் வந்து அவங்க வால்யூம்ஸாக வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பிறகு தான் வந்து ஒரு இந்திய நாட்டிலிருந்து அதற்கான தேவையானது உணரப்பட்டு அதற்கான நூல்கள் வந்து வடிவமைக்கப்படுகின்றன. அப்போ ஒரு இந்தியன் பர்ஸ்பெக்டிவிலிருந்து, இந்திய கண்ணோட்டத்திலிருந்து நூல்கள் வந்து அதுவரை வந்து வெளிவரவில்லை. ராதாகிருஷ்ணன் இதை வந்து இல்லாமல் இருப்பது குறித்து வருத்தம் தெரிவித்ததாக பதிவுகள் காணப்படுகின்றன. இதுக்கு பிறகு வந்து நம்ம பார்த்தோன்னா ஏஎல் பாஷம்ன்றவர் வந்து ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. வியத்தகு இந்திய உலகம்னு இருக்கலாம். அது தமிழோட மொழிபெயர்ப்பு வெரி ரீசெண்டாக வந்திருக்குது. மிக அருமையான ஒரு முக்கியமான ஒரு நூல் அது, ஒண்டர் தட் வாஸ் இந்தியா. இந்தியாவுடைய அந்த அந்த அதிசயிக்கத்தக்க விஷயங்கள்லாம் அதில் எழுதியிருக்காரு. அவர் அதில் என்ன குறிப்பிடுறாருன்னு பார்த்தாக்க, இது இப்போது வேலுசாமி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த கருத்தை. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஆசீவகம் குறித்த கருத்துக்களோ அல்லது தரவுகளோ வந்து வடக்கத்திய வரலாற்றுகளிலிருந்து எனக்கு பெற முடியவில்லை, தென்னகத்திலிருந்து தான் இதற்கான சான்றுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்று ஏஎல் பாஷம் குறிப்பிட்டதாக சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்தியன் ஃபிலாசபியை பற்றிய நிறைய தரவுகள் வந்து தென்னகத்தில் தான் கிடைத்ததாக அவர் வந்து சான்று சொல்லி இருக்கிறார். அப்படி நம்ம பார்த்தோன்னா தென்னகத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஈவன் அதை நேரோ டவுன் பண்ணி தமிழகம் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், மதுராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே வந்துடுவாங்க. இந்த தமிழ்நாடு என்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் அந்த காலத்து தமிழகத்துக்குள்ளே அவங்க எல்லாருமே உள்ளடங்கி விடுவார்கள். அப்படி என்று பார்த்தால் தமிழ் தெரிந்திருக்கும் வாய்ப்பு மதுவருக்கும் நிறைய இருந்திருக்கிறது. அப்போ எல்லாருமே வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து தான் உருவான மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஃபிலாசபிக்கல் தியரியை வந்து பிரசன்ட் பண்ண இந்த 3 வேதாந்த ஜாம்பவான்களும் வந்து தமிழ்நாட்டை தான் பிறந்திருக்கிறாங்க. அது நம்ம வந்து அதன் மீதான கருத்து மோதல்கள் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பார்த்தோன்னா அயோத்திதாசர் வந்து ஒரு காலகட்டத்தில் முன்னாலே வந்து அவர் வந்து பௌத்தம் குறித்து மிக ஆழமான ஒரு புரிதலை வந்து முன்வைக்கிறாரு. அவர் புத்தருக்கு முன்னால் இருக்கிற பௌத்தத்தை பற்றியெல்லாம் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம வந்து பூர்வ பௌத்தம் என்றெல்லாம் என்று உரையாடி கொண்டு இருக்கிறோம். இவைகளை தவிர தமிழருடைய பழமையான
பெரும் இலக்கியங்களை எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு மெய்யியல் மரபுகளும் மெய்யியல் கூறுகளும் தெரிகின்றன. முதல்ல வந்து மெய்யியல் சார்ந்த சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன என்பதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பதிவு செய்த நூல் வந்து மணிமேகலை. மணிமேகலைத்தான் ஒவ்வொரு சிந்தனை பள்ளிக்கும் சென்று அவர்களுடைய தத்துவங்கள் என்ன, அது சமய தத்துவங்கள் என்று அதில் குறிப்பிடப்படுகிறது. சமய கணக்காளர் திறன் கேட்டல் அப்படின்ற ஒரு காதையை அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க யாரெல்லாம் போய் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு 10 வகையான தத்துவ பள்ளிகளை வந்து அதில் வந்து அடையாளம் காணப்படுகிறது. அதில் போய் அது ஆசீவகம் உட்பட அவங்க போகிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க, கேட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இறுதியாக அவங்க வந்து பௌத்தத்தினால் ஈர்க்கப்பட்டு பௌத்த மதத்தை வந்து அவங்க தழுவுகிறார்கள். ஆனால் பிற மதங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸுக்கு எதிராக வந்து அவங்க எந்த ஆர்கியூமெண்ட்டை வைக்கலை. ஆனால் இந்த நூலில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அந்த தத்துவ சிந்தனை பள்ளிகள் இருந்தன என்று. பூதவாதம் ஒரு பக்கம் இருக்கிறது, சாங்கியம் ஒரு பக்கம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, அதே மாதிரி வந்து வைதிக மரபு, இப்படி பல்வேறு மரபு சார்ந்த சிந்தனைகளை வந்து அவங்க வந்து அதில் முன் வைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுனாக்கா, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தத்துவ கோட்பாடுகள் கொண்ட பள்ளிகள் வந்து தமிழகத்தில் வந்து இயங்கி கொண்டிருந்திருக்கின்றன அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. அதை விட ரொம்ப ஆழமாக விவாதத்தை மேற்கொண்டு தான் நீலகேசி குறித்து நாம் 2 காணொளிகளும் நான் ஒரு புத்தகமும் கூட எழுதியிருப்பது நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். நீலகேசி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஃபிலசாபிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ், தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு புக்கு. சமணத்தை வந்து வலியுறுத்துகின்ற ஒரு நூல் அது. மணிமேகலை வந்து பௌத்தத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. அதில் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. நீலகேசி வந்து ஒரு பேய், அவங்க பின்னால் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க நிறைய தத்துவ பள்ளிகளுக்கு சென்று அவங்க வந்து மோதல்களை நிகழ்த்துகிறார்கள். குறிப்பாக வந்து அவங்க வந்து பௌத்தத்துக்கு எதிராகத்தான் இந்த ஆர்கியூமெண்ட்ஸை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. அதில் வந்து கொல்லாமை, புலால் உண்ணாமை என்பது போன்றவற்றை வந்து ரொம்ப கடுமையாக முன்வைக்கின்ற ஒரு சமயமாக சமணம் இருந்திருக்கிறது. அதுதான் அவங்க அதில் வைக்கிறாங்க. ஸோ இது வழியாக பார்க்கும்பொழுது இன்னும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷரத்துக்கள் ரீதியாக என்ன கண்டென்ட் வைஸ் என்ன இருந்திருக்கிறது, இது எப்படி இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்போ தமிழருடைய மெய்யியல் மரபுகள் என்பதுக்குள்ளே வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியுது. ஆனால் இதற்கு முன்னால் தமிழர்களுக்கு மரபு இல்லையா? ஏனென்றால் இதெல்லாம் என்னதான் நகர்த்தி கொண்டு போனாலும் வேலுசாமி சொல்லுகிறார், 5ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறந்த பின்னால் 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இதெல்லாம் கொண்டு போக முடியும். அதுலேருந்து தான் தொடக்கம் மாதிரி பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு முன்னால் இப்போ தமிழர்களுக்கான மெய்யியல் மரபு என்னவாக இருந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு நமக்கு நிச்சயமாக ஆர்வம் உண்டாகும். தமிழர் மரபு என்று பார்த்தால் மிக தொன்மையானது என்று தற்கால ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு பயன்படுத்தியதாக தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும், இது அவங்க எப்படி நல்லா வாழ்ந்தாங்கன்றதுக்கான அறிகுறி. எந்த ஒரு சமுதாயமே சிறப்பான முறையில் இருந்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு செழுமையான மெய்யியல் மரபும் இருந்திருக்க வேண்டும். மெய்யியல் என்பது நாம் இன்று பேசுவது போல ஒரு தியரியாக, கோட்பாடாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆஃப்டர் ஃபிலாசபி எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வாழ்க்கையை சிறப்பாக, சந்தோஷமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகத்தான் தத்துவங்கள் பணிபுரிகின்றன அல்லது பயனுள்ளதாக இருக்கின்றன. ஃபிலாசபியினுடைய பயன் என்பது அதுதான். தமிழகத்தை பொறுத்தவரை நன்றாக இந்த இடத்துல நுணுக்கமாக உற்று கவனிக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம் என்பதுதான் வந்து வாழ்க்கையினுடைய மெய்யியலுடைய அடிப்படையாக இங்கே தெரியுது. இது நீங்கள் ரொம்ப புராதனமான தமிழ் சமுதாயத்துக்கு நாம் சென்று விட்டோம் என்றால், அந்த சமுதாயம் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க, அது வந்து தொன்மையான ஒரு தமிழ் சமுதாயமாக இருந்திருக்கிறது. இனக்குழுக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இனக்குழுக்களாக அங்கங்கே இருந்து பயிர் வைத்து சாப்பிட்டுருக்குறாங்க, வேட்டையாடி சாப்பிட்ருக்குறாங்க. அந்த லெவலில் போகும்போது நமக்கு இந்த திணை என்ற ஒரு விஷயம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. 5 திணைகள் நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, முல்லை என்று 5 வகையான நிலப்பரப்புகளும், அந்த நிலப்பரப்புகளுக்கு ஏற்றாற்போல தொழிற்கல்வியும் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற மாதிரி அந்த அறக்கோட்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ வந்து மலை சார்ந்த பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து குறிஞ்சியை சேர்ந்தவர் தான் முருகன் அவர்கள். அந்த முருகன் வந்து சங்க இலக்கியங்களில் புறநானூற்று பாடல்களில் முருகனை பற்றிய பாடல்கள் இருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அவர் வள்ளி குரத்தி மனம் முடித்ததை பற்றி முருகு புணர்ந்தியன்ற வள்ளி போல என்ற நற்றினை பாடல் சொல்வதாக நிறைய பாடல்களில் கோட் பண்ண முடியும் நம்மளால். நம்ம அவர் முருகன் முருகன் முருகு என்றால் அழகு அப்படி நிறைய விஷயம் அதில் வந்து உள்ளடக்குகிறது. அப்போ முருகர் வந்து ஒரு 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 மலைப்பகுதிக்கான ஒரு கடவுளாக அங்கே வந்து முன்வைக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார். திருமால் ஒரு பக்கம் வைக்கிறாரு. அதான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறே திருமால் சேயோன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்திரனையும் கூட வழிபட்டிருக்கிறார்கள். இந்த 5 பரப்பிற்கு 5 விதமான கடவுள்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் என்று சொல்லிவிட்டால் பெரிய கோவில் கோபுரம் கட்டி அதற்கான ஆகமங்கள் உருவாக்கி மதமாக மாறாத ஒரு காலகட்டம் அது. அது ஒரு குலதெய்வம் மாதிரி வழிபாடு. அவர்களுக்கு வழிபட்ட முறைகளில் வந்து வெவ்வேறு விதமான இறைச்சிகளை படைப்பது என்பது கூட மிக யதார்த்தமான ஒரு வழிபாட்டு முறையாக இருந்திருப்பது வந்து நமக்கு தெரிகிறது. அது வேலன் வெறியாட்டுன்னு சொல்லுவாங்க. வேலன் முருகனில் அவர் வந்து குறி சொல்கிறவர். அவர் மேலே முருகன் வந்து இறங்கிடுவார். இந்த வேலன் வெறியாட்டு மூலமாக வேலன் வந்து குறி சொல்லுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது தாந்திரிக மரபை சார்ந்த போல செய்தல் சொல்லுவாங்க. சில தாந்திரிக மரபுகள் மாந்திரிகம் தாந்திரிகம் மூலமாக இயற்கையை வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க வைக்க முடிகிற நம்பிக்கையெல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனால் நிறுவனப்பட்ட ஒரு பெரிய மதமாக எதுவும் இல்லை. அதே சமயத்தில் 5 பூதங்களை எப்படி நாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, அதுங்களை எப்படி நம்ம வந்து மகிழ்வோடு வைத்துக்கொள்ளுதல், அதை சிதைக்காமல் எப்படி வைத்துக்கொள்ளுதல் என்ற வாழ்வியல் மெய்யியலைத்தான் வந்து அந்த காலகட்டத்திலே அவர்கள் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதை வந்து ஒரு பொருள் முதல்வாத கோட்பாடு என்ற அளவில் வந்து ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா கூட இதை வந்து இப்படி தான் பார்க்குறாரு. அது ஒரு ஒரு புராதன சமுதாயத்தில் வந்து அது வந்து பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தில் தான் அதனுடைய மெய்யியலானது அமைந்திருக்கிறது என்று அவர் அதுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போ தமிழுடைய அந்த மெய்யியல் தொடக்கம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றை கடவுளை சார்ந்ததாக இல்லை, பிரபஞ்ச சக்தி ஒன்று ஆட்கொண்டிருக்கிறது என்பது பற்றி இல்லை, அவங்க இயற்கையைத்தான் வந்து கடவுளாக வழிபடுகிறார்கள் என்பது நம்ம ஏற்கனவே பலருக்கு தெரிந்த விஷயம்தான் இது. அப்போ ஒரு இயற்கையை வணங்கக்கூடிய அளவில் நடுகள் வழிபாடு என்பது வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம். அதுக்கான அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. சங்ககால பாடல்களே நடுகள் வழிபாடை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ நடுகள் என்பது வந்து என்னன்னு தெரியும் நமக்கு. அதை வந்து அந்த குலத்திலே மறைந்து விட்ட ஒரு தியாகம் செய்த மாவீரர் ஒருவரையோ அல்லது ஒரு பெண்மணியோ வைத்து அவங்களே வந்து தெய்வமாக வணங்குவது என்பது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லெவலில் நம்ம சொல்லக்கூடிய மைக்ரோ நெரேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் கதையாளராக அல்லாமல் சின்ன சின்ன அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான நம்பிக்கைகளை முன்வைத்து ஒரு குல குறியீடாக மாற்றப்பட்டு அதை வந்து வணங்குகின்ற ஒரு முறையானது தமிழர் பண்பாட்டிலே இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி தான் வந்து தமிழ் சமுதாயம் இருந்திருக்கிறது. பின்னால் தான் வந்து அது ஒரு நிலச்சுவாந்தல் வராங்க. அதனுடைய தன்மை மாறுகிறது. நிலங்களை சிலர் கைப்பற்றுகிறார்கள். அதற்கேற்ற மாதிரி சமயங்களுடைய தன்மை வந்து மாறத் தொடங்குகிறது. அதற்கு பிறகு பேரரசுகள் உருவாகின்றன. சேர சோழ பாண்டியர்கள் வராங்க. பல்லவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எப்படி அந்த ஒரு 3 கட்டமாக நம்ம அதை பார்க்குறோம் வரலாற்றில். ஒரு புராதன தொல் தமிழர் குடியிலிருந்து பிரபுத்துவம் கொண்ட தமிழர் குடியாக மாறுகிறது. பின்னர் பேரரசுகள் வருகிறார்கள். அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து நவீனத்துவம் அடைந்த ஒரு தமிழ் சமுதாயத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தின் மூடாக தமிழுடைய இந்த மெய்யியல் மரபானது என்னென்ன உருமாற்றம் கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி இயல்பாக அந்தந்த ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் இவர்கள் வந்து பின்னால் வந்து பெரும் சமயங்களால் வந்து ஆக்கர்ஷிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்து என்ற பெயர் வந்து சமீப காலத்தில் வந்தால் நமக்கு தெரியும். அப்போ இந்து மதம் பற்றிய குறிப்பு எங்கேயுமே இல்லை. இப்படி பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை கொண்டது தான் தமிழர் மரபு என்று சொல்லும் பொழுது பேராசிரியர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சாங்கியம் என்ற தத்துவம் எண்ணியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வைசேடிகத்தை வந்து சிறப்பியம் என்ற வார்த்தையில் வந்து பயன்படுத்துகிறார் அவர். எண்ணியம், சிறப்பியம், ஆதிவகம், லோகாதாயம். லோகாதாயம்ன்றது உலகாதாயம் நம்ம சொல்கிறோம். இவை எல்லாமே வந்து 4 சிந்தனை பள்ளிகளும்
பொருள் முதல்வாத கோட்பாட்டை சேர்ந்தவை தான். ஒரு ஒரு மிதமிஞ்சிய ஒரு பிரம்மத்தை வந்து முன்வைக்கிற கோட்பாடாக இல்லை அது. பிற்காலத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த 4 தத்துவ பள்ளிகள் வந்து இந்திய தத்துவ மரபில் மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய தத்துவ பள்ளிகள் என்று நாம் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். ஆசீவகம் குறித்து அதிகமாக பேசப்படவில்லை என்றாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு தத்துவ மரபாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4மே பார்த்தீங்கன்னாக்கா பொருள் முதல்வாதத்தை சேர்த்தது தான். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அறுதியிட்டு கூறுகிறார். அப்போ தமிழுடைய மரபில் இந்த 4க்கும் தமிழருக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கனாக்கா, இந்த 4 தத்துவ மரபுகளை உருவாக்கியவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அவர் சொல்கிறார். கபிலர் வந்து தொல்கபிலன்ற வார்த்தையை நான் கணியன் பாலன் அவர்களுடைய நூலை உங்களுக்கு காட்டினேன். நம்ம பாடல் எழுதுகின்ற சங்ககால கவிஞர் கபிலரை சொல்லவில்லை, இன்னும் தாண்டி அதையும் தாண்டி முன்னால் இருந்த கபிலரை வந்து குறிப்பிடுகிறார் என்று நான் கருதுகிறேன். தொல்கபிலர் வந்து இந்த எண்ணியம் என்ற சாங்கியத்தை வந்து அவர் தான் வந்து படைச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலாசபர்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடையாளப்படுத்தும் முயற்சிகள் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னும் அதற்கான ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று பார்க்கும்பொழுது சங்க பாடல்களில் வந்து அவங்க எழுதின பாடல்கள் இருக்கிறது அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த கபிலர் இந்த கபிலர் ஒத்துறதான சில சிக்கல் வருகிறது. அந்த மாதிரி வந்து ஆசீவகத்தை உருவாக்கியவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. மர்கலி கௌசலரை பற்றி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து தமிழருடைய படைப்பாகத்தான் இந்த தத்துவ பள்ளிகளை வந்து முன்னிறுத்துகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மெய்யியல் வரலாற்றில் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது. ஃபிலாசபி டீச்சர்ஸ் கிட்ட கேட்டாக்க அவங்க வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் கபிலரை வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சாங்கியம் எங்கேருந்தோ வந்துச்சுன்னு நினைக்கிறோம். என்ன ஆச்சுன்னா அவங்க எழுதின எழுத்து வந்து சமஸ்கிருதத்தில் தான் வந்து படைப்புகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அது வைசேதிகமாக இருக்கட்டும். காணாதர் என்பவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், அதுக்கு சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து உருவாகி, இன்னும் சொல்ல போனால் இந்திய தத்துவ மரபுக்கே இவங்க தான் வந்து முதல் ஆதி தமிழர் மரபாக தோற்றமளிக்கிறது. ஆதி தமிழர்களுடைய பங்களிப்பாக இந்திய தத்துவ மரபுக்கு இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. இது குறித்தெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான ஆய்வுகள் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தரவுகளை எடுக்க முடியல நம்மளால் இப்பெல்லாம். அப்போ எடுத்து இதை வந்து நிரூபிக்க முடிந்தால் வந்து தமிழருடைய இந்த மெய்யியல் சிந்தனை மரபானது எவ்வளவு வளமிக்கது என்பது நமக்கு தெரிய வருகிறது. தமிழர்களின் மெய்யியல் கூறுகளை எடுத்துக்கிட்டாக்கா பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றன. தொல்காப்பியத்தில் அது காணப்படுவதாக சொல்கிறார்கள். அது எப்படி இருக்குதுனாக்கா பொருள் முதல்வாதத்தை தான் அது சார்ந்து இருப்பதாக ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிடுகிறார். அது தொல்காப்பியரிடம் வந்து நம்ம என்ன விஷயம்னு பார்த்தோம்னாக்க, வாழ்வின் நோக்கம் என்பது வந்து அடிப்படை நோக்கம் வந்து தொல்காப்பியரின் அடிப்படை நோக்கம் என்பது இந்த வாழ்க்கை வந்து இன்பமயமானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை இன்பமயமாக இருக்க வேண்டும் என்று கருதினால் அறம் தான் அதற்கு அடிப்படையாக இருக்கும். அறத்தோடு வாழ்பவர்கள் தான் இன்பத்தோடு இருக்க முடியும்னு தமிழ் மரபு தொடர்ந்து சொல்லுகிறது. தமிழ் மெய்யியலின் அந்த மரபுனுடைய அடிப்படையை வந்து அறமாகத்தான் இருக்கிறது. அறமாக வாழ்வது என்பதுதான் அங்கே வந்து அறிவாக போற்றப்படுகிறது. அப்போது இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறர் குடி கெடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. பல்வேறு தீய செயல்களை செய்யாமல் இருப்பது தான் அறம். ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் அந்த அறம் பாதுகாக்கும். நீங்கள் தீமை செய்யாத போது தீதும் நின்றும் பிறர் தர வாரா, அந்த வரிகளை சொன்ன கணியன் பூங்குன்றனான் வந்து என்ன நோக்கத்தில் சொல்லி பார்ப்பாருங்க. இது பிறர் தர வராது, நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். அப்போது ரொம்ப ஒரு இருத்தலியல் கோட்பாடு மாதிரி இருக்குது. நம்ம தான் we are deciding everything அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தமிழ் இலக்கியத்தில் வந்து முன்னாலேயே வந்து முன்வைக்கிறாங்க. இங்கே வந்து கடவுளை முழு முதற் பொருளாக தொல்காப்பியம் கருதவில்லை. அதான் நமக்கு கிடைக்கிற கோட் என்னன்னாக்க, கடவுளை நம்ம வந்து முழு முதற் கடவுளாக பார்க்கவில்லை. முழு முதல் என்பது வந்து தொல்காப்பியருக்கு நிலமும் பொழுதும் தான். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் வந்து அங்கே முக்கியமான ஒரு விஷயமாக அவருக்கு தென்படுது. ஸோ இது அடிப்படையில் ஒரு தெய்வம் என்பது வந்து இருக்குது. அந்த தெய்வம் வந்து முழு முதற் கடவுளாக அதில் போற்றப்படவில்லை. அப்படி நம்ம பார்த்தோம்னாக்க
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பொருள்முதல்வாதிகளுக்கு வந்து தெய்வம் வந்து எதிரி கிடையாது, தெய்வத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தெய்வம் என்பது வந்து ஒரு ஒரு இடையிலேயோ கடை நிலையிலேயோ தான் வந்து வைத்து பார்க்கப்படுகிறார். அங்கே தொல்காப்பியரில் தொடங்கினாக்க நமக்கு அவர் தொல்காப்பியர் சொல்கிறார், மனம்தான் எல்லாத்துக்கும் காரணன்றார். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவேன்னு அந்த பாடல் தொடங்குது. அதில் 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு மனம் இருக்கிறது. இந்த மனம்தான் வந்து எல்லா கேள்விகளையும் எழுப்புது. ஃபிலாசபி மெய்யியலை வந்து உருவாக்குவது மனம்தான். அந்த மனம்தான் வந்து எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணமாக இருக்கிறது. மனம் 6 அறிவு கொண்டது அப்படின்றார். அப்போ அதை தாண்டி வந்து வேறு ஒரு ஃபோர்ஸை வந்து அவர் வந்து எனர்ஜியை அல்ல ஆற்றலை அவர் வந்து முன்னிறுத்தவில்லை என்பதால் அவர் ஒரு வகையிலே வந்து உலகாயுதத்துக்கு வந்து பொருள்முதல்வாதத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை நம்ம பார்க்குறோம். பிறகு சங்க இலக்கியத்தில் பக்குடுக்கை நன்கணியான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தொல்காப்பியருக்கு முந்தையவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பக்குடுக்கை நன்கணியார் இவர் வந்து ஒரு வீட்டில் பார்த்தா சாவுக்கு பறை அடிக்கிறான், அதே நாளில் இன்னொரு வீட்டில் பார்த்தா வீட்டிலேயே மனப்பறை அடைக்கிறான். ஒரே சமயம் நடக்குது. சாவும் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது, இறப்பும் இருக்கிறது, பிறப்பும் இருக்கிறது. அதாவது அந்த துன்பம் இருக்கிறது. மனித வாழ்வில் இவ்வளோ துன்பத்தை வைத்த ஒரு கடவுள் வந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று அது வந்து ரொம்ப போலித்தனமான ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறார் அவர். எத்தனை கோடி துன்பம் வைத்தவன் வந்து இறைவனாக எப்படி இருக்க முடியும்? மனுஷங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது. இவ்வளோ கஷ்டத்தில் நமக்கே தெரியும், இந்த கடவுள்லாம் இல்லை சார் நமக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி சில கஷ்டங்கள் வரும்போது அவங்க அப்படியே தோணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இயல்பாக வந்து சொல்கிற வாழ்க்கையினுடைய இயல்பு என்பது வந்து இந்த கடவுள்லாம் அடிப்படையில் நம்ம தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம்னு பக்குடுக்கை நன்கணியார் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் மறுப்பு என்பது வந்து தமிழ் மரபில் வந்து மறைமுகமாகவோ அல்லது வெவ்வேறு நேரடியாகவோ பதியப்பட்டு வந்து இருக்கிறது வந்து பார்க்குறோம். பொருள்முதல்வாத கண்ணோட்டம் வந்து அங்கங்கே வந்து பதிவு செய்யப்பட்டு வந்து இருப்பதை வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, தமிழர் மரபு வந்து ஒரு ஒரு இனக்குழுக்களிலிருந்து உருவாகி, அது இனக்குழுக்கள்னால் அந்த குறியீடுகள், அது இது குலக்குறியீடு, இதெல்லாம் வச்சு குல தெய்வம் இந்த கும்பிட்றது, இந்த லெவலில் ஒரு சின்ன லெவலில் இருந்த ஒரு விஷயம் வந்து பின்னால் தான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமய கோட்பாட்டுக்குள்ளே வந்து அது உட்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். பழந்தமிழர் பண்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட வரலாற்று நிகழ்வுகள் காரணமாக இருந்திருக்கின்றன என்று அறிகிறோம். ரோம் நாட்டில் வந்து நமக்கு தெரியும் மார்க்கஸ் அரேலியஸ், அவர் ஒரு பிலாசபரும் கூட. அவர் வந்து கிறிஸ்து பிறந்த பின்னால் 31 முதல் அவர் ஆட்சி செய்கிறார். மிகச்சிறந்த ஆட்சி என்று சொல்கிறார்கள். அந்த பீரியட்லாம் தமிழகம் வந்து ரோம சாம்ராஜ்யத்தோடு வணிகம் தொடர்பில் இருந்திருக்கு. தமிழர்கள் வந்து கடல் கடந்து வணிகம் செய்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள், கிபி 235 அல்லது பொது ஆண்டு 235 வரைக்கும் என்ன நடந்திருக்காங்க, நல்ல வணிகம் நடந்திருக்கிறது. தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருது. அப்போ பெரும்பாலும் வந்து தமிழருடைய அந்த 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 எக்ஸ்போஷர் வந்து ஏராளமாக இருந்திருக்கு. பொருள் சேர்க்கை, வணிகம் அதிகமாக இருந்திருக்குது. இதெல்லாம் காலகட்டம் நடந்திருக்க கட்டத்தில் வந்து பின்னால் தான் இந்த 250க்கு பிறகு களப்பிரர்களுடைய படையெடுப்பு வந்ததாக கூறப்படுகிறது. களப்பிரர்களை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. களப்பிரர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ கேட்ச் பண்ணிட்டாங்க. தமிழுடைய பண்பாட்டை பார்த்து ஒரு பொறாமை, ஒரு ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறாங்க. இதன் விளைவாக வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபிலாசபியை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே இந்த காலகட்டம் தான் வந்து மற்ற விதமான சமயங்கள் வந்து உள்ளே வருவதற்கு, சமணமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், பிற சமயங்கள் வந்து தமிழகத்துக்குள் வந்து கால் பதிப்பதற்கு மிக ஏதுவாக இருந்ததாக சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து அதை என்கரேஜ் பண்ண தொடங்குறாங்க. ஏன்னா அது வந்து வெளி மாநிலங்களில் உருவான சிந்தனை மரபு சமணம் எல்லாம். அப்போ உள்ளே வரும்பொழுது இவங்களை வந்து வரவேற்கிறாங்க அவங்க களப்பிரர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ என்னென்னா, இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நேட்டிவிட்டியை வந்து
அது வந்து எதிர்கொள்ளுகிறது. ஒரு முரண் வந்து உண்டாகத்தான் செய்கிறது. ஆனால் அவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கல்ச்சுரல் பேட்டர்னில் மக்களை வந்து ஒப்பு கொள்ள வைக்கிறார்கள். இது சிறந்த ஒரு தத்துவியல் தான் என்று. அதுக்கு பின்னால் மக்கள் வந்து அரசர் எந்த தத்துவத்தை வந்து முன்னிறுத்துகிறார்களோ, தத்துவம்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இயல்பான வாழ்க்கை முறை, இயற்கையான வாழ்க்கை முறையை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அரசர் எந்த சாமியை கும்பிட்றாரோ அல்லது எந்த மதவாதி பின்னால் போகிறாரோ அதை ஒட்டி போவது தான் மக்களுடைய வாழ்க்கை முறையாக அந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம். இப்படி தான் கிபி 640 யுவான் சுவாங் வந்து வராரு. யுவான் சுவாங் சில பதிவுகளை மேற்கொள்ளுகிறார். அங்கங்கே சிதிலமடைந்த கன்னிகாஸ்திரி மடங்களெல்லாம் பார்க்குறாரு. பௌத்தத்தினுடைய சில பில்டிங்ஸ்லாம் வந்து மதுரை பக்கம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்க்குறாரு, பதிவு பண்ணுறாரு. அசோகர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடம் இருப்பதாக கூட குறிப்பிடுறாரு. இங்கே இருக்கக்கூடிய சமண துறவிகள் நிறைய அளவில் இருந்தால் சொல்கிறாரு. அவர் வந்து அது வந்து 7ஆம் நூற்றாண்டு. அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த பிராமணர் சம்மந்தப்பட்ட அந்த கோயில்கள் வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருந்தால் சொல்கிறாரு. அப்போ 7ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டன. இந்த கோயில்கள் எல்லாம் முன்னால் கிடையாது. முன்னால் வந்து பெருந்தெய்வ வழிபாடுகள் இல்லாத காலகட்டம். பிற்காலத்தில் தான் வந்து இந்த சைவ வளர்ச்சியும் வைணவ வளர்ச்சியும் இங்கே வந்து ஓரளவுக்கு வந்து வைணவம் வந்து இந்த நேட்டிவனுடைய ரிலீஜனாக சொல்கிறாங்க. ஏற்கனவே புராதன தமிழ் சமுதாயத்திலே இருந்தது தான் வைணவமாக கருதப்படுகிறது. ஆனால் பின்னால் எல்லாத்துக்குமே பெரும் கோயில்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வந்து அவர் குறிப்பிடுறாரு. அப்போ நம்ம வந்து எங்கே டிரான்ஷியண்ட்டாக எங்கே மாறுதுன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரும் மாற்றமானது நிகழ்கிறது மெய்யியல் பரப்பில். அது வந்து பக்தி இலக்கியம் என்று சொல்லுகிறார்கள், பக்தி மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பக்தி அப்படிதான் சொல்லுவேன், நான் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னாக்கா பக்தி மூமெண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய சில நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அது வந்து பக்தி சம்பந்தமான பாடல்கள் உருவாக்கப்பட்டனன்னு சொல்கிறாங்க. சைவத்தில் நாயன்மார்கள் வந்தாங்க, வைணவத்தில் வந்து ஆழ்வார்கள் வந்தார்கள். நிறைய பாடல்கள் இலக்கிய ரீதியாக இது மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டன. இந்த பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் புராதன கால தமிழர்களை பற்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பாடல்களை வந்து பாணர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். பாணர்கள் வந்து புலவர்கள் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் வேறு, பாணர்கள் வேறு. பாணர்கள் வந்து இந்த மாதிரி மன்னர்களை பற்றி பாட்டு பாடுவாங்க, புகழ்ந்து பாடுவார்கள். அதை கேட்டு மகிழ்ந்த மன்னர்கள் வந்து பொற்கிழிகளை கொடுப்பது வந்து வழக்கம். இந்த நிறைய அதை பற்றி குறிப்புகள் நமக்கு தெரியும். ஸோ பாணர்கள் பாடுகிறார்கள் என்றால் அர்த்தம்னாக்க மொழி அறிவு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அர்த்தம். இப்போ சாதாரண பாணர்கள் வந்து பல்வேறு இனங்களை சேர்ந்தவர்கள். சாதி என்பது வந்து பெரிய அளவிற்கு உருவாக்கப்படாத ஒரு சூழல். அது இப்போ இருக்கிற மாதிரி சாதி அமைப்புகள் அப்பொழுது இல்லை என்று தான் தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது இனக்குழுக்களாக இருக்காங்க. ஒருத்தர் ஏற்ற இறக்கனால இல்லை, அவர் இந்த வேலை செய்கிறார் வேலை செய்கிறார் அப்படின்ற அளவில் இருந்திருக்கிறாங்க. அப்போ பாணர்கள் வந்து எல்லா இனத்திலிருந்தும் எல்லா இனக்குழுக்களிலிருந்தும் படித்தவங்க இருந்திருக்கிறாங்க, பாடல்கள் எழுத தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளால் 4 வரி கவிதை எழுதின கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ பாணர்கள் வந்து சிறப்பான தமிழ் மொழியை கையாள தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் தெரியுது. இதுக்கு முன்னால் ரொம்ப பழங்காலத்துக்கு போயிட்டோம்னாக்க நம்ம தமிழகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய கல்வெட்டுகளில் குறிப்புகள் எல்லாம் தெரியுது. அந்த பொறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. பானையில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆதன் என்ற பெயர் வந்து இப்பொழுது ரொம்ப பாப்புலராக இருக்குது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதன் என்ற பெயரை வந்து சாதாரண மனிதன் வந்து பொறிப்பு செய்திருக்கிறார் பானையில். அப்படி எல்லா மக்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்கிறது என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, சமணருக்கு கொடுக்கப்பட்ட குகைகளாகட்டும், ஆசீவகர்களுடைய குகைகள் எல்லாம் வந்து யார் கொடுத்தாங்க, யார் செய்தாங்கன்னு கல்வெட்டுகள் வந்து இன்று வந்து காணப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, கல்வெட்டுகளை பொறித்தவர்கள் வந்து சாதாரண மக்கள் அர்த்தம். தமிழகத்தில் வந்து ஏராளமான கல்வெட்டுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நிறுவனம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 கல்வெட்டுகள் எடுத்திருக்கிறோம் இந்தியாவில். அதில் 60,000 கல்வெட்டுகள் தமிழகத்தில் எடுக்கப்பட்டவை, தமிழில் பொறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எழுத்துக்கள்லாம் இந்த தமிழி என்று நாம் இன்று அந்த பெயரிட்டு வழங்குகிறோம். அது அசோகர் காலத்து பிராமி எழுத்துக்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அது தமிழி என்று சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன வருதுனாக்கா, தமிழன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எழுத்துக்களை பற்றி அறிவு பெற்றவனாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வந்து தெரியுது. இன்னும் சொல்ல போனால், ஒரு அரசருடைய கல்வெட்டுகள் வந்து வேறு, வடக்கு நாடுகளில் கிடைத்தது, அதாவது வடநாடுகளில் கிடைத்தது வந்து அரசர்கள் உருவாக்கிய கல்வெட்டுகளாக இருக்கும். இங்கே சாதாரண மக்கள் கூட கல்வெட்டுகளை உருவாக்கி இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த மேலே பொறிப்புகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசர்கள் கல்வெட்டுகள்ன்றது கல்வெட்டுக்குனே ஒரு பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள் என்று
தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது கவர்மெண்ட் ஆர்டர் போடுவார் அரசன், அதை பொறித்து அந்த கல்லில் வெட்டி வைப்பாங்க, மெட்டல்லையும் வந்து பொறித்து வைப்பாங்களாம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எழுத படிக்க தெரிந்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் வந்து இருந்திருக்கிறது என்று அறியும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மெய்யியல் என்பது வந்து எவ்வளோ ஆழமானதாக இருந்திருக்கக்கூடும் என்று தான் வந்து நம்ம வந்து இங்கே யோசிக்கிறோம். நிறைய புத்தகங்கள் காணவில்லை. பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தில் படைக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து வைதிகர்களால் அழிக்கப்பட்டு விட்டன என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நானும் கூட கருதுகிறேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு டெவலப் ஆகி வந்து ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் வந்து முதல் கட்டத்தில் வந்து பொருள் முதல்வாக இருந்தாலும் கூட அது போக போக அது வந்து கால ஓட்டத்திலே மாறுகிறது. களப்பிரர் காலத்துக்கு பிறகு வந்து நமக்கு சமணர்கள் வருகிறார்கள், புத்தர்கள் வருகிறார்கள், சைவர்கள் வருகிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு திருப்பு முனையாக தமிழகத்தின் மெய்யியல் பரப்பிலே இருப்பதாக தெரிகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லா பரப்புலையும் களப்பிரர்கள் உள்ள வராங்க. கர்நாடகாவிலிருந்து வந்த வடுகர் இனம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க வராங்க. அவர்கள் வந்து ரொம்ப அவங்கள பற்றி ரொம்ப அநாகரிகமானவர்கள் என்றெல்லாம் வந்து குறிப்பிடுகிறார்கள். அந்த தருணத்தில் தான் வந்து இங்கே வைதிக மரபும் உள்வருகிறது. வடநாட்டிலிருந்து சமணம் வருகின்றது, பௌத்தமும் வருகிறது. அந்த சமய பரப்பாளர்கள் வந்து உள்ள வந்து மக்கள் மத்தியில் வந்து சமய பரப்புதல் என்ற அளவில் பணிகளை மேற்கொள்கிறார்கள். வைதிக மரபு என்று சொன்னால் 4 வேதங்களுடைய கோட்பாடுகளை அது எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதன்படி வாழ்க்கை நெறியை அமைத்துக்கொள்ள விரும்புபவர்கள் என்று அர்த்தம். அந்த வைதிகர்களில் வந்து குறிப்பாக வந்து பிரம்மம் இருக்கிறது. அதில் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாத, தத்துவ ரீதியாக ஏற்றுக்கொள்ளாத பிரிவினர் தான் வந்து சமணர்களும் பௌத்தர்களும். அவைதீகம் என்று சொல்லலாம் அவர்களை, அவைதீகர்களிடம். அவங்களும் வராங்க, இவங்களும் வராங்க. வைதிகம் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நூல்களை, தன்னுடைய பயிற்று முறைகளை, சித்தாந்தங்களை எல்லாவற்றையும் சமஸ்கிருதத்தில் தான் வந்து சொல்லுகிறது. சமஸ்கிருத மொழியை வந்து மக்களுக்கு ஊட்டுகின்றது. அப்போ அது ஒரு மேலான ஒரு கருத்தியல் கொண்ட சமயமாக அது தன்னை முன்னிறுத்துகிறது. இப்படித்தான் வந்து இங்கே வடக்கிலிருந்து வந்து அந்த சமயமானது தன்னுடைய பரப்புதலை மேற்கொள்கிறது. ஆனால் அதுக்கு எதிர்நிலையில் இருந்த சமணமும் பௌத்தமும் வந்து தமிழிலேயே மக்களிடம் உரையாடத் தொடங்குகிறார்கள். இந்த தமிழ் இன மக்களுடைய அவங்களுடைய ஏற்கனவே இருந்த அந்த சமய போக்குகளை வந்து அவர்கள் அலசுகிறார்கள். அதில் வந்து பெருவாரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. ஒன்று வந்து சமணத்தை பொறுத்தவரை பன்மைத்துவம், அநேகாந்தவாதம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. சமணர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தமிழ் மக்களை வந்து அரவணைத்துக் கொள்கிறார்கள். தமிழ் அறிஞர்கள் மூலமாக, படைப்பாளிகள் மூலமாக சமணம் சார்ந்த இலக்கியங்களை வந்து படைத்து மக்களுக்கு கொண்டு செல்கிறார்கள். நமக்கு கூட தெரிய சிலப்பதிகாரம் என்பது மக்கள் குறித்து எழுதப்பட்ட ஒரு காவியம் என்று சொல்லுகிறோம். அதுக்கு காரணம் வந்து சமணம் வந்து அதற்கு பின்னால் இருந்தது தான். இந்த சமண நிலைப்பாட்டில் தான் எழுதப்பட்ட நூல்கள் அவை. அதுதான் நீலகேசி என்பதும் கூட. அதே போல் வந்து மணிமேகலை வருகிறது. இதெல்லாம் வந்து பௌத்தம் சார்ந்த நூல்களும் வந்து தமிழில் எழுதப்படுகிறது. மக்களுக்கு இலக்கியங்கள் மூலமாக, கதை சொல்லுதல் மூலமாக இவங்க வந்து தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். ஆனால் என்ன ஆகுதுனாக்க இதில் வந்து இவங்க கொல்லாமை என்பதை வந்து வலியுறுத்துகிறார்கள் சமணர்கள். அந்த மாதிரி புலால் உண்ணாமை என்பதையும் வலியுறுத்துகிறார்கள் இவங்க இதில். இதனால்தான் வந்து நம்ம வந்து திருவள்ளுவரை கூட சமணர் என்று ஒரு சாரர் சொல்வதற்கு காரணம் வந்து ஒரு புலால் உண்ணாமை. கிட்டத்தட்ட அந்த சமண கோட்பாடுகளை வந்து அவர் வந்து வலியுறுத்துவது முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்துட்டே போனோம்னாக்க ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னாக்க இவங்க 2 பேருக்குள்ளேயுமே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. யாருக்குள்ள அந்த சமணர்களுக்கு பௌத்தர் நடுவில் அது கடுமையான மோதல் இருக்கிறது. மக்களும் அவர்கள் சார்பாக எளிதாக சென்று இணைந்து கொண்டார்கள். ஏனென்றால் மக்களுக்கு அதுக்கு முன்னால் ஒரு மதம் கிடையாது. அவங்கவுங்க ஊரில் சாமி கும்பிட்டு இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இயல்பு நிலையான வாழ்க்கையை பற்றி பெரும்பாலும் வந்து அவைகள் முன்வைப்பதால் வந்து அவங்க போயிட்டாங்க. வைதிகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா மக்களும் உடனே போக முடியாது. அது ஒரு பிராமணிக
தன்மை கொண்டது. எல்லாரும் உள்ளே போயிட முடியாது. அதனுடைய அது வந்து படிநிலைகளை கொண்ட ஒரு சமயமாக அது அன்று இருந்தது மட்டுமல்ல, என்றுமே இருக்கிறது தான். அதான் அங்கே தான் அந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ளுக்குள்ளே வருது. அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிர்ணயிக்கப்படுகின்றன. உயர் சாதிகளை வந்து அலோ பண்ணுறாங்க, கீழ் சாதிகள் என்று சில பேரை வந்து சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் வந்து சில வரலாற்று நிகழ்வுகள் வந்து இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து இம்மாதிரியான நிகழ்வுகள் வந்து தமிழகத்தில் வந்து நிகழத் தொடங்கின்றன. அது மெய்யியல் பரப்பிலே அதிர்வை உண்டாக்குகிறது. இவர்கள் கொண்டாடி மகிழ்ந்த கண்ணகி போன்ற தெய்வமோ கொற்றவையோ எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலுவிழக்கின்றன. அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் மரபு சார்ந்த சில குறியீடுகள்லாம் கூட சிதைக்கப்படுகின்றன. பழைய தொன்மங்கள் எல்லாம் வந்து இம்மாதிரியான பெரும் கதையாடல் வந்த ஒருபாடு தொன்மங்கள் எல்லாம் கூட அந்த அளவுக்கான ஒரு வலு இல்லாமல் முக்கியத்துவம் இழக்கின்றன. அந்த கதைகளை விட பெரும் கதையாடல்களாக வைக்கக்கூடிய மகாபாரதம் அல்லது பகவத்கீதை அல்லது ராமாயணம் போன்ற மிக பெரும் கதையாடல்கள் வந்து வசீகரம் பெற்றவையாகவும் மக்கள் மத்தியில் வந்து அவைகள் வந்து ஈர்ப்பு கொண்டவையாகவும் மாறுகின்றன. இப்படி வந்து ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் தமிழருடைய அந்த மெய்யியல் பண்பாட்டுகள் ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை நிகழ்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மன்னர்களுடைய சப்போர்ட் இது ஃபுல்லாக வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் நாம் இப்பொழுது குறிப்பிட்டது போல களப்பிரர்கள் காலத்தில் வந்து இவர்களெல்லாம் ஆதரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது இயல்பான வாழ்க்கையிலிருந்து மக்கள் ஒவ்வொரு சமயத்தை அந்த பிடிப்பினைகளை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்த அறிஞர்கள் இருவரை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது. அளவையியல் சொல்லுவாங்க, லாஜிக், தர்க்கவியல். பௌத்த தர்க்கவியலின் தந்தையாக தின்னாகர் அவர்கள் அறியப்படுகிறார். தின்னாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் புத்திஸ்ட் லாஜிக்கில் அவர் தான் ஸ்டால்வர்ட். அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று வானமாமலை குறிப்பிடுகிறார். தின்னாகருக்கு அடுத்து தர்மகீர்த்தின்னு ஒரு அறிஞர் வருகிறார் பௌத்தத்தில். அவரும் கூட அவர் நாளந்தாலும் படித்து புகழ்பெற்றவர். அவரும் வந்து புத்திஸ்ட் லாஜிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவரை வந்து இந்தியாவுடைய கேண்ட்னு கூட சொல்லுவாங்களாம். அவர் கூட தமிழராக இருக்கிறார். இப்படி ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா நெடுஞ்செழியனவர்கள் வந்து மட்டுமல்ல, இன்னும் சிலரும் சொல்கிறார்கள் தொல்கபிலர், நம்ம சொன்னாலே எண்ணியத்தை உருவாக்கியவரும் சரி, மாதிரி காணாதர் இருக்கிறாரு. இன்னும் வெவ்வேறு அறிவு பரப்பில் வந்து ஞானிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த காலகட்டத்தில் அவரவர்கள் சார்ந்த சமய கோட்பாடுகளை முன்னிறுத்துவதில் வந்து திறம்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் தெரியுது நமக்கு. ஸோ தமிழ் மெய்யியல் கோட்பாடு வந்து அது ஒரு டைரெக்ஷனில் போகுது. அப்படி இயற்கையாக தொடங்கி அப்புறம் சிஸ்டமேட்டிக்காக சமயம் சார்ந்ததாக போய் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் குறிப்பிட வேண்டிய நூல் தான் வந்து திருக்குறள் போன்ற நூல்கள். திருக்குறள் உண்டாகியிருக்கிறது, நான்மணிக்கடிகை உண்டாகியிருக்கிறது, பிறகு திரிகடுகம் வந்திருக்கிறது, சிறுபஞ்சமூலம், பிறகு முதுமொழி காஞ்சி, 14 கணக்கு நூல்கள், இம்மாதிரி நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இது தவிர சிலப்பதிகாரம், அப்படி மணிமேகலை, இப்படி தமிழுடைய மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து படைக்கப்பட்டது என்பதையும் நான் வந்து மனசில் வச்சுக்கணும். இவை எல்லாமே உள்ளார்ந்து ஒரு மெய்யியலையும் மெய்யியலுக்கான அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய லாஜிக்கையும் கொண்டவையாக இருக்கின்றன. இப்போ தமிழுடைய தத்துவ மரபு என்பது வந்து நீங்கள் விருப்பப்படுற தத்துவ மரபு இல்லை மெய்யியல் மரபு தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அது ஒரு செழுமைப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. அதனுடைய பூர்வீக ஆதித்தமிழுடைய மரபு அடிபட்டு விட்டது என்று பேசக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தமும் இங்கே நாம் பார்க்கின்றோம். அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த சித்தாந்தங்களை எல்லாம் நாம் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்த திணை வாழ்க்கையெல்லாம் இவர்கள் வந்து அழித்து விட்டார்கள், சமணம் மூலமாக அழித்து விட்டார்கள் அல்லது பௌத்தம் மூலமாக அழித்து விட்டார்கள்னு. அப்படி இல்லை, பெரும்பாலும் தமிழர்கள் பின்பற்றி வந்த கோட்பாடுகளை ஒட்டியே வந்து பௌத்தமும் சமணமும் அவைதிக கோட்பாடுகள் இருந்தால் வந்து இயல்பாக அந்த பக்கம் வந்து அவர்களால் வந்து போக முடிந்தது தான் நம்ம பார்க்குறோம். இப்படி வந்து இருக்கும்பொழுது பார்த்தா இந்த சின்ன சின்ன அரசர்கள் எல்லாம் எடுத்துக்கிறார், குறுநில மன்னர்கள், இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இயற்கையான வாழ்க்கை முறை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குறுநில மன்னர்கள்லாம் அழிக்கப்பட்டு பின்னால் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வராங்க, பேரரசானது உருவாகிறது. களப்பிரர்களுக்கு பின்னால் வந்த பல்லவர்கள் வந்து இந்த சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறார்கள். அவங்க வந்து சைவத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
பெரும் கோயில்கள் கட்டுவதில் வந்து ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்படி தான் வந்து அது வைதிக மதமானது தன்னுடைய காலை ஆழங்கால் பதிக்கின்றது. அப்படி வருது. சேர சோழ பாண்டியர் காலத்தில் பெருங்கோயில்கள், சைவ மதங்கள் ஒரு புறம், வைணவம் ஒரு புறம், இதெல்லாம் வருது. இந்த வைணவம்லாம் வந்து முதல்ல வந்து ஒரு தமிழ் மரபு சார்ந்த சமயமாக தான் இருக்கிறது. பின்னால் தான் வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் வைதிகத்துக்குள்ளே வந்து ஈர்க்கப்பட்டு சென்று விடுகின்றன. அப்படியே கூட சொல்லப்போனாக்க 1000 இயர்ஸ்க்கு முன்னால் ராமானுஜர் போன்றவர்கள்லாம் வந்து இந்த வைதிக மரபினால் முன்வைக்கப்பட்ட சாதிய கோட்பாடுகளை எதிர்த்தார் என்பது வந்து தெரிய வருகிறது. அவர் ராமானுஜர் வந்து அதற்கான புரட்சியை மேற்கொண்டார் என்பதெல்லாம் வந்து நிறைய பேர் அறிந்தது தான். தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாரு. ஊரை விட்டே ஓடி போகிறாரு. மன்னவர் வந்து சைவ மன்னவனாக இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு புரட்சி கொண்டு வரது பிடிக்கலை எல்லாம் சொல்கிறாங்க. இம்மாதிரியாக வைணவ சம்பிரதாயங்களில் வந்து இம்மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்க முடிகிறது. அது வந்து ஒரு ஆதி தமிழர் மரபனுடைய ஒரு எச்சங்களாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக ஒரு பெரிய தத்துவ கட்டமைப்புகள் வந்து தோன்றுகின்ற காலமாக பேரரசுகள் தோன்றிய காலமாக இருக்கிறது. அதே காலகட்டத்தில் தான் வந்து இந்த பௌத்தம் சமணம் எல்லாம் செழித்து இருந்தாலும் வைதிகம் என்ன பண்ணானாக்க இந்த தமிழ் மரபோடு சேர்ந்த சில விஷயங்களை செய்ய தொடங்குகிறாங்க. அதுதான் வந்து பக்தி இயக்கம் என்று சொல்லுகிறோம். நாம் செய்கிறார்களால் இது உருவானதா என்பது கேள்விக்குறிதான். அங்கங்கே வந்து இந்த பக்தி மோடில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய பாடல்கள் உருவாகின்றன. அந்த பாடல்கள் வந்து இசையும் பாடல்களும் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே வந்து அதை இசைப்பவர்களையோ உருவாக்குபவர்களையோ வந்து நம்ம வந்து கடவுளே என் இறைவா என்ற அளவுக்கு தூக்கி வச்சிடும். அது சினிமா இசையில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வந்து நமக்கு இருக்குது. அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் வந்த உடனே வந்து மக்கள் வந்து அதாவது வடநாட்டிலையும் நிறைய பாடல்கள் மூலமாக பக்தி பரப்பப்படுகிறது. இந்த பக்தி இயக்கமானது வந்து மீண்டும் வந்து வைதிகத்தை வந்து பலம் பெற வைக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுடைய இந்த ஃபிலசாபிக்கல் தியரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து தவிடுபொடியாகிறது. இதெல்லாம் பற்றி மக்கள் கவலைப்படல. ஒரு பக்தியில் போய் சரண்டர் ஆகிறது தான். பாட்டு பாடி ஒரு மாதிரி அதை வந்து விட்டலை பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை போட்டு மிதிச்சிடுவார் பாடிக்கிட்டே ஒரு பக்தர். அவ்வளோதான். அந்த பக்தி மோடுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா இந்த நாலேஜை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். அதாவது தியரிட்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம். இப்படியெல்லாம் வந்து மண்டையை போட்டு உடச்சிக்கிற வேணாம். டோட்டலாக வந்து அதுதான் மார்க்ஸ் சொன்னார், ஓபியம் ஆஃப் த மாசஸ்ன்னு சொன்னார். பார்த்தீங்களா, ஒரு மனம் டோட்டலாக லைட்ட தன்மையில் வந்து தங்களை இழக்கின்ற அந்த ஒரு பண்பாடானது வந்து பரவலாக கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்தால் நிறைய பாடல்கள் வந்து நமக்கு வந்து தேவார திருவாசகம் எல்லாம் வந்து அதனுடைய வீச்சாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மக்கள் அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே போயிட்டாங்கிறதே நம்ம பார்க்குறோம். இந்த பக்தி இயக்கம் தோன்றிய பிறகு நிறைய ஃபிலாசபிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வைதிகம் சார்ந்த தத்துவங்கள் எல்லாம் உருவாக தொடங்கின. ராமானுஜர்லாம் கூட 1000 BC தான் கட்டமைக்கிறார். அவர் வேதங்களை சார்ந்து தான் உருவாக்குறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சங்கரருடைய அத்வைதமும் கிளைத்து எழுகிறது. சங்கரர் வந்து உலகம் மாயைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அறிவு என்பது வந்து அந்த உச்சகட்டத்தில் கிடைக்கிற ஞானத்தில் இது மாயை என்பது புரிந்து கொள்வதில் தான் வந்து அறிவு இருக்கிறது. இதுக்கிடையே இந்த கர்மா வினை கோட்பாடு வேறு இருக்குது. அது எல்லாருமே ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆசிரியர்கள் வந்து ஊழ்வினைன்னே சொல்லிடுறாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது, பிறக்கும்போதே அது வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. இந்த கர்ம வினை என்பது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அடுத்த பிறவியை பற்றி அதுதான் தீர்மானிக்கிறது. இது எல்லா ரிலீஜனுக்குள்ளேயுமே இது உழலத் தொடங்கியது. ராமானுஜர் வந்து இந்த மண் உண்மையானது தான், இது மாயையெல்லாம் ஒன்றும் இல்லைன்றதை ஸ்ட்ராங்காக சொன்னார். அந்த வைதிக மரபுக்குள்ளாகவே வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு தத்துவார்த்தங்கள் உருவாக்கப்பட்டன. நம்ம காணொலிகள் நிறைய போட்டிருக்கோம். தயவுசெய்து நண்பர்கள் வந்து அதை போய் தேடி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் பார்த்தா தமிழகத்தின் பரப்பிலிருந்து உருவானவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அந்த வைதிக மரபு தோற்றம் பெற்ற ஒருபாடு அதனுடைய மூல நூட்களான வேத நூட்கள், உபநிடதங்கள் அதையெல்லாம் எடுத்து அவங்க வந்து அதுக்கு வந்து உரை எழுதி அதுக்காக புதிய விளக்கங்களையும் கொடுக்குறாங்க.
பிரம்மசூத்திரத்துக்கான விளக்கங்கள் எல்லாம் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே அது போயிடுது. தமிழர் மரபானது ஒரு வைதிக மரபுக்குள்ளாக ஈர்க்கப்படுகிறது. பக்தி மூமெண்ட்டில் என்ன நடக்குதுனாக்கா, கடவுளின் அருள் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பெரிய அறிவெல்லாம் வேணாம், ஞான யோகம் தேவையில்லை, பக்தி யோகம் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்த கடவுள் அருள் இருந்தாலே பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காதுன்ற அளவுக்கு தமிழர்கள் நம்ப தொடங்கின காலம் அது. எப்படி அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு சமுதாயம் கொள்கிறதோ அப்பொழுது அது தத்துவார்த்தமான சிந்தனைகளை உருவாக்குவதை வந்து கைவிட்டு விடுகிறது. அந்த மெய்யியல் போக்கு என்பது வந்து அங்கே இருப்பதில்லை. அறிவியல் சார்ந்த மெய்யியல் போக்கு இருப்பதில்லை. பொருள் முதல்வாதம் வந்து பின்னால் போயிடுது. பெரும் கோயில்கள் கட்டப்படுகிறது. அது பல்லவர் காலத்திலாம் தோன்றுகிறது. அதை ஒட்டிய சாதிய முறைகளும் தலை தூக்க ஆரம்பித்தன என்று சொல்லுகிறார்கள். அப்போது அந்த பீரியடுக்கு பிறகு தான் வந்து சாதியம் தோன்றுகிறது, சைவம் தழைக்கிறது. இந்த காலகட்டத்தில் சைவ சித்தாந்தம் என்ற தத்துவமானது உருவாக்கப்படுகிறது. இந்த பத்தி பசு பாசம் அது குறித்து நம்ம காணொலி போட்டிருக்கோம். நம்ம வந்து மும்மலங்களில் வந்து கட்டப்பட்டிருக்கிறோம். கண்ம வினைன்னு சொல்கிறாங்க. அந்த மலங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபடணும். விடுபட முடியாது, அவனன்றி அவன் தாழ் பணிய முடியாது வேறு. அதற்கான வழிகாட்டுதல்களை வந்து சைவ சித்தாந்தம் கொடுக்க தொடங்கியது. அப்போ இருந்த பிராமணர்கள் என்ன சொன்னாங்க, அது சூத்திரர்களுடைய வேதாந்தம், நாங்கள் பேசுறது அவங்களும் பேசுகிறாங்க, கொஞ்சம் தான் வேறுபாடு இருக்கிறது, இந்த வேதாந்தம் அந்த வேதாந்தம் பெரிய மாறுபாடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆக முதல்ல அது ஒரு வைதிக மரபுக்குள்ளாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. தமிழர்கள் வந்து பெரும்பாலும் அறக்கோட்பாடுகளால் மட்டுமே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த வாழ்க்கையை தாண்டி கடவுள் என்ற நம்பிக்கைக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள். இதுதான் வந்து வரலாற்றில் நடக்கிற மாறுதலை பார்க்குறோம். மெய்யியல் கோட்பாடுகள் என்னவாக இருக்கிறது பார்த்தா, அதான் ஒரு பக்கம் அத்வைதம் வந்து விட்டது, விசிஷ்டாத்வைதம், துவைதம் வந்து விட்டது, சைவ சித்தாந்தம் வந்து விட்டது இந்த காலகட்டத்தில். இது எல்லாமே வந்து அந்த ஏற்கனவே வைதிக மரபில் பேசப்பட்ட விஷயங்கள் எடுத்துதான் விவாதிக்கின்றது. ஏற்கனவே பௌத்தம் சார்ந்த தர்க்கமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நியாயா வைசேஷிகா மீமாம்சா போன்றவையெல்லாம் பேசியிருக்கிறோம். எண்ணியம் வந்து பேசியிருக்கிறது. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் விஷயங்களாக இருக்கிறது. அதற்கு முன்பாக சங்க காலத்தில் வந்து சொல்லப்போனால் ஒரு விஷயம் சரிதான்றதை நம்ம எப்படி நிரூபிக்கிறதுக்கான சில மெத்தடாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்போனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த மெய்ப்பொருள் எப்படி காண வேண்டும் என்பதற்கு நிறைய முறைகள்லாம் சங்க காலத்திலேயே வந்து இருந்திருக்கிறது. இந்த தன்கோள் கூறல், பிறன்கோள் கூறல், மறுதலை சிதைத்து தன் துணிவு உரைத்தல், பிறன் உடன்பட்டது தான் உடன்படல், இப்படிலாம் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். எப்படி மற்றவங்க சொல்கிறத மறுத்து நம்ம சொல்கிறது, மற்றவன் சொல்கிறத எப்படி ஒத்து சொல்வது, அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி முன்வைப்பது, கருத்தையில் எப்படி முன்வைப்பது, கருதுகோளை முன்வைப்பது, இப்படிலாம் வந்து ஒரு மெத்தடாலஜி வந்து தொல்காப்பியத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. வள்ளுவர் நிறைய அங்கங்கே தூவிட்டு போயிருக்கிறாரு. இப்போ தமிழர்கள் மரபு என்பது, சிந்தனை மரபு என்பது ஒரு ஒரு ரேஷனலிஸ்டிக்கான பகுத்தறிவான சிந்தனை மரபாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை எப்படி யோசனை பண்ணுறது கூட அங்கே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையாக அறம் என்பது தான் வந்து அங்கே வந்து முன்னிலையாக இருந்திருக்கிறது. மனித மாண்பு, அன்பு, அறம், இதுதான் வந்து ஒரு செழுமையான சமுதாயத்துக்கான அடிக்கற்களாக இங்கே போற்றப்பட்டன. பிறகுதான் நம்ம ஜம்ப் ஓவர் பண்ணுறோம். இந்த கடவுள் அருள் என்ற விஷயத்துக்கு போகும்போது அவதிலேருந்து தான் கர்ம வினையிலேருந்து நீங்கள் வந்து கர்ம வினையானது ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. இன்றைய வரைக்கும் அது ஆழமாக இருக்கிறது. இப்போ தமிழர் பண்பாட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கெட்டிப்படுகின்றன. அதுக்குரிய தர்க்கங்கள் எல்லாம், தர்க்க நியாயங்கள், விவாதங்கள், உரையாடல்கள் எல்லாம் வந்து சுழலத் தொடங்கின. ஏராளமான வடமொழியில் இருந்த வைதிக நூல்கள் எல்லாம் தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. ரிபுக்கு இதையெல்லாம் அப்போ தான் வருது. நிறைய மொழிபெயர்ப்புகள் நடக்கின்றன. சமண நூல்கள் எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. இன்னும் நீலகேசிலாம் கூட நம்ம வந்து 19th செஞ்சுரியில் தான் வந்து அதை திருப்பி மீட்டு எடுத்து கொண்டு வராங்க. ஆக நம்ம நூல்கள் கூட வெளியில் வர முடியாத அளவுக்கு ஆகிப்போயிட்டது. இப்படியாக வந்து ஒரு பரப்பு இங்கு நிகழ்ந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். வேதக்கால அந்த தத்துவத்தை பொறுத்தவரை ஒற்றை பேருயிர், அது வந்து ஒரு உலகம் தழுவிய பேரான்மா, அதுதான் வந்து பிரம்மம் நம்ம சொல்கிறோம். அதை அடையணும்னா கர்ம வினையை வந்து நம்ம வந்து அறுக்க வேண்டும். அதுதான் நம்ம கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்ன்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல வந்து சைவமும் வைணவமும் கூட கிட்டத்தட்ட அந்த வைதிக மரபோடு வந்து இணைந்து விடுகின்றன இந்த விஷயத்தை பேசும்போது.
இதில் வந்து அவங்க சடங்கு ரீதியாக வந்து சில சடங்குகளை செய்தால், சில ரிச்சுவல்ஸை செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கர்மத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு விஷயம். தமிழ் மரபுக்குள்ளே இதுதான் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு 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 பரவலை உண்டாக்குகிறது. இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூலமாக மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் பாவங்களை தீர்க்கப்படும், உங்கள் மறுஜென்மமானது புனிதமாக்கப்படும். இந்த புனிதம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சடங்குகள் மூலமாக உங்கள் பாவங்கள்ன்றது உருவாக்கப்படும், அதை தீர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பீடித்து கொள்ளுகின்றன. அப்போ கோயில் சார்ந்த சடங்குகள் உருவாக்கப்படுகின்றன. சடங்குகளுக்கான மந்திரங்கள் சொல்லுவதற்கான ஸ்பெஷலிஸ்ட்டு, ப்ரீஸ்ட் கிளாஸ் இப்படி டெவலப் ஆனவுடனே சடங்கு சார்ந்த நம்பிக்கைகள் வந்து பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அளவுக்கு பரவ தொடங்கியது. இன்ஃபேக்ட் வீடு பேர் என்ற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும். திருவள்ளுவர் வந்து அதான் வீடு பேர் இப்போ கிடையாது. வீடு பேரை பற்றி தமிழர்கள் வந்து பெரிய அளவுக்கு யோசித்ததில்லை. இப்போ வீடு என்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கினவுடனே அது குறித்து கவலைப்படுகின்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அதற்கு போகிறதுக்கான படிக்கட்டுகள்லாம் கட்டப்பட்டு இருக்கின்றன. அப்படியான மெய்யியலானது ஒரு பக்தி சார்ந்த தளத்திற்கு கீழிறக்கப்பட்டு விட்டது. இப்போ கூட அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரிலீஜனுக்கும் ஃபிலாசபி சம்மந்தம் இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அப்படி சொல்ல முடியல. அறம் சார்ந்த அறிதலும் கல்வியுமாக இருந்த நிலை மாறி வந்து வீடு பேறு அடைவதற்கான ஒரு பக்தி சார்ந்த அல்லது தன்னை முழுதலாக அந்த இறைக்கு வந்து சமர்ப்பிப்பது என்பதுதான் மீட்சிக்கான வழி என்ற நம்பிக்கைக்கு வழிகோலியது என்று கருதுகிறோம். இப்படி வைதீக மெய்யியல் போக்கு, அதை மெய்யியல்னு சொல்கிறதான் தெரில, அப்படி தான் பேர் சொல்ல வேண்டுமோ, வேறு வழியில் ஒரு மெய்யியல் பண்பாட்டு போக்கு என்று எடுத்துக்கொண்டால் அது ஏற்றத்தாழ்வுகளோடு அமைந்தாலும் மக்களிடம் வந்து அது செல்வாக்கு பெற தொடங்கியது. ஏனென்றால் அதனுடைய அல்டிமேட் எய்ம் வந்து கடவுளுடைய அருளை பெறுவதாக இருந்தது. அந்த அருளை பெற்றுத் தருவதற்காக மனிதர்களிலே சில பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்ப வைக்கப்பட்டது. இப்படி தான் வந்து ஒரு பக்கம் உணர்வு ரீதியாக ஒரு சூப்பர் கான்ஷியஸை, சுப்ரீம் கான்ஷியஸை ரீச் பண்ணுறதை பற்றி சங்கரர் பேசியிருந்தாலும் அது கீழே வந்து சடங்குகளில் வரும்பொழுது அது யார் சடங்குகளை செய்யணும், எப்படி செய்யணும், அதை யார் கற்றுக்கொள்வது என்பது குறித்தெல்லாம் வரும்பொழுது வந்து அது வந்து ஒரு சமூக தளத்தில் வந்து அது ரொம்ப கட்டுப்பாடுகளோடு தன்னை ஏற்றத்தாழ்வுகளோடையும் அமைத்து கொண்டது என்பதுதான் அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. இது தமிழகமும் வந்து இது விதிக்கு விலக்கல்ல, முழுக்க வந்து இங்கே அது ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனுடைய விளைவு என்ன நமக்கு தெரியும். சாதி தான் வந்து அதிகமாக இதில் வந்து உயிர் பெற தொடங்கியது. ஏற்கனவே இருந்த இனக்குழுக்கள் வெவ்வேறு சாதியின் பெயரால் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டது. யார் எதை செய்யணுன்ற அளவுக்கெல்லாம் வந்து எந்த காரியங்களை செய்ய முடியுன்றதெல்லாம் கூட இதெல்லாம் கூட விதி வகுக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு? மெய்யியலுடைய போக்கு எங்கேயோ தொடங்கினது. அறிவியல் சார்ந்து, இயற்கை சார்ந்து, பொருள் முதல்வாதமாக தொடங்கி அனைவரும் சமம், மன்னர் முன்னால் பாட்டு பாட முடியும், யார் வேணாலும் கவிஞனாலாம், யார் வேணாலும் பாடிக்கலான்ற நிலைமை போய் டோட்டலாக வந்து கல்வி என்பதை வந்து இறை அருளை பெறுவது என்ற அளவிற்கு வந்து மாற்றப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டது வந்து வரலாறு சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. இந்த சமயத்தில் தான் வந்து சித்தர்களுடைய எழுச்சியை நம்ம பார்க்குறோம். சித்தர்கள் வந்து பெரும்பாலும் இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட சமய நெறிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு மெய்யியல் கோட்பாடாக பின்னால் நாம் பார்க்குறோம். அதை அவங்க வந்து எந்த வழியாக சென்று நீ ஆன்ம தரிசனம் அடைய வேண்டும் என்பதை வந்து புரிந்து கொள்வதை விட்டுவிட்டு இப்படி வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, பிரதிநிதிகள் கடவுளுக்காக இருக்கிறாங்க நினைத்து கொண்டு கற்சிலைகள் மூலமாக அந்த இறை அருளை பெறுவதற்கு போகிறீர்களே மடையர்களெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது, பிரபஞ்ச ஆற்றல் மீது நம்பிக்கை இருக்கிறது, இயற்கை ஆற்றல் மீது அதீதமான ஒரு அனுபவம் இருப்பதாக தெரிகிறது. அதை முன்வைத்து அவர்கள் வந்து இந்த மாதிரி கட்டுமானம் செய்யப்பட்ட, நிறுவனம் செய்யப்பட்ட கட்டடங்களை எல்லாம் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, அமைப்புகளை எல்லாம் வந்து விமர்சனம் செய்கிறாங்க. அவங்க பாடல்கள்லாம் அப்படி இருக்குது. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் நான் வந்து வள்ளலார் ராமலிங்கரை வந்து பார்க்குறேன். ராமலிங்கர் போன்றவர்கள்லாம் வந்து அப்போ தான் ரொம்ப ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து அவர் வந்து வராரு. அவர் வந்து இந்த வைதிக சமயங்களுக்கு எதிராகத்தான் வந்து தன்னுடைய கொடியை வந்து ஏற்றுக்கிறார். அவர் வந்து அதே சமயத்தில் ஆன்மீக பலத்தையும் வந்து சொல்கிறார். ஒரு விஷயம் பார்க்குறோம், ரைட் ஃப்ரம் த பிகினிங், அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆன்மீக இழையானது வந்து மனித சமுதாயத்திலே வந்து
இழையோடி கொண்டே இருக்கிறது. மனிதனுக்கு வந்து உள்ளாண்டு தனக்குள்ளாக இருக்கிற இறைவனையோ அல்லது தனக்கு புறத்தே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியையோ அடையாளம் காண வேண்டும் என்ற ஒரு வேட்கையானது வந்து ஒரு மெய்யியல் வேட்கை. அது அந்த வேட்கையானது வந்து இருப்பதை வந்து இலக்கியங்களும் பிற தரவுகளும் வந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை எப்படி ஒரு கொச்சையான வடிவம் எடுத்து பெருவாரியான ஒரு மாஸ் லெவலில் வந்து எப்படி போய் வந்து உருவெடுத்து நிற்கின்றன என்று பார்க்கும்பொழுது அது வணிக தளத்திலே இன்றைக்கி வந்து ஒரு வணிகம் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து இந்த சமயங்கள் எல்லாம் ஆகிவிட்டன. சமய குருமார்களும் தோன்றிவிட்டார்கள். அது வணிகத்தை தாண்டி இப்பொழுது அரசியல் சக்தியாகவும் அவை வந்து பரிணமித்து விட்டன. அப்பவே அப்படி தான் அரசர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அரசியலும் சமயமும் வந்து கைகோர்த்து அதிகார மையத்தை கைப்பற்றுவதை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள். வெகுவாரியாக இருக்கிற மக்கள் வந்து அந்த அந்த விதைக்கப்பட்ட நம்பிக்கைகளை மட்டுமே முன்வைத்து கொண்டு தங்களை அதன் பொருட்டு அடையாளப்படுத்தி வருகிறார்கள். சிறு தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்து குல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு மிஞ்சி போனால் கடைசி தெய்வமாக முருகன் போன்ற கடவுள்கிட்ட போகிற தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து இரண்டுமே பண்ணுறாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து குலதெய்வம் சாமியை கும்பிட்டுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்பதி பாலாஜிக்கும் போய் முடிஞ்ச வரைக்கும் காணிக்கை செலுத்தி ஒரு டீலை போட்டு காரியங்களை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. இன்னும் பெருந்தெய்வங்கள் வழிபாடு என்பதும் சிறு தெய்வங்களை வந்து விட்டுவிடாமல் இருப்பது என்பது தமிழர் பண்பாட்டில் இன்றைக்கி வந்து இயல்பாக ஆகி இருக்கிறது. ஆனாலும் கூட நாட்டார் வழக்காற்றியலை நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ நிறைய சின்ன 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 இதெல்லாம் நடக்குது. என்னது வழிபாடுகள் எல்லாம் நடக்கின்றன. அதற்காக வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு ரிஸ்க் என்ன இருக்குதுனாக்க அவர்கள் வந்து அந்த குல குறியீடுகள் அந்த குலத்தை வந்து சாதியாக மாற்றிவிட்டார்கள். அப்போது இப்போ சின்ன தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய அந்த குல தெய்வங்கள்லாம் கூட சாதியினுடைய குறியீடுகளாக மாறிவிட்டன. முன்னால் வந்து அது இருந்ததுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நிறைய அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மெய்யியல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது அங்கே எங்கேயோ தொடங்கி இப்போ எங்கே நிற்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை உடைப்பதற்கான வேலைகளை வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். எது சரியான அறிவு என்பதற்கான வள்ளுவர் நிறைய இடத்துல வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறார். இன்றைக்கு வந்து மேற்கத்திய இந்த காலனைசேஷனை வந்து ஏற்பாடு, குறிப்பாக வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏற்பாடு, அவங்க மூலமாக நம்ம நிறைய மேலை நாட்டு தத்துவவியல்களை எல்லாம் வந்து பார்க்க தொடங்கியிருக்கிறோம். அதை ஒப்பிட்டு தமிழ் மரபை வந்து நம்ம பார்க்க தொடங்கி இருக்கிறோம். அது வந்து சில டூல்ஸ் கொடுக்குது, டூல்ஸ் ஆஃப் அனாலிசிஸை கொடுக்குது, சில லாஜிக்கல் டூல்ஸை கொடுக்குது. அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து மானுடவியல் சார்ந்த சில கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுது நம்மளால். இன்னொன்று மரபுகளை வந்து நாம் வந்து அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கிறது. மரபுகளை தோண்டி பார்க்கும்பொழுது இன்னும் புதிய உண்மைகள் புலப்பட தொடங்குகின்றன. இப்போ அவர் அழகர் கோயிலை பற்றி டோப்பா எழுதினது அப்படித்தான். அழகர் கோயில் வந்து சுற்றி இருக்கிற வில்லேஜஸில் அங்கே இருக்கிற அந்த சிறு தெய்வ வழிபாடு, அந்த மக்களுடைய நம்பிக்கைகள், இவைகளை தொகுத்து ஒரு பெருந்தெய்வம் அதற்கு ஏற்பட்ட அந்த சமரசம் பற்றிய நூல் தான் அது. அதே போல் தான் திருப்பரங்குன்றம் பற்றி கூட நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ள முடியும் நான் கூட கருதினேன். அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸ், அந்த தொன்மங்கள், எந்த மாதிரியான பன்மைத்துவம் வாய்ந்த தமிழருடைய அந்த தொன்மங்கள் இருக்கின்றன, இதெல்லாம் நம்ம திருப்பியும் தோண்டி எடுக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக பண்புகளை வந்து மேற்கொண்ட தமிழ் சமுதாயத்தினுடைய அந்த 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 நரம்புகளை எல்லாம் மீட்டு எடுத்து மீண்டும் அதை நல்ல இசையாக மீட்ட வேண்டியிருக்கிறது. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்களுக்கு மீண்டும் நம் மெய்யியலை வந்து பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அறம் சார்ந்த மெய்யியல் தான் அமைதியான அன்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும், மனித நேயத்தை காக்கும் என்று நம்புகிறேன். அந்த அளவிற்கு தமிழ் மண்ணுக்கு அந்த பலம் இருக்கிறது, அந்த தமிழ் மெய்யியலுக்கு அந்த வலு இருக்கிறது. அது மேலே மேகக்கூட்டங்கள் மாதிரி மூடி இருக்கலாம் பல்வேறு சித்தாந்தங்கள். அவற்றை வந்து நாம் வந்து விளக்குவது என்பது அறிவு என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு தான் செய்ய முடியும் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இந்த காணொளி வந்து முழுமையாக தமிழுடைய தத்துவங்களை எல்லாம் விளக்கிய காணொளி அல்ல. அது ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். எப்படி இந்த கட்டங்கள் எப்படி டெவலப் ஆகி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். விடுபட்டு போனது சிலது இருக்கத்தான் செய்யும். நிறைய பெயர்களை நான் குறிப்பிட நேரமின்மை காரணமாக குறிப்பிட முடியாமல் போய்விட்டது. நிச்சயமாக பின்னூட்டத்தில் உங்களுடைய செழுமையான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்வீர்கள். நீங்கள் பதிவு செய்கின்ற இந்த பதிவுகள் கூட எனக்கு மேலும் புரிதலை வலுப்படுத்துகிறது. இன்னும் கொஞ்சம் சரியாக விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக உங்கள் பதிவுக்காக எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.